இனி உலக நிலவரங்கள் பற்றிய சமூக வலைதள பதிவுகள் குறித்து விளக்குகிறார் லலிதா. நன்றி வசந்த். இன்னைக்கு சோஷியல் நெட்வொர்க்ல என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன்ல 2 ஃபெராரி கார் வந்து காணாம போயிருக்கு. அதுல ஒன்னு வந்து பிரின்சஸ் டயானாவோட பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண கார். அதை ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கார் வந்து ஒரு ரிப்பேர் ஷாப்ல இருந்து காணாம போயிருக்கு. அதோடைய மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 மில்லியன். அந்த காரோட ஓனர் வந்து இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கார் காணாம போனதை பத்தி கூட நான் கவலைப்படல, ஆனா அதை எடுத்துட்டு போனவங்க இப்ப அந்த காரை என்ன செய்ய போறாங்களோ, ஏன்னா அது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அந்த காரை வந்து எடுத்துட்டு போனவங்க என்ன செய்ய போறாங்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட போட்டோ அண்ட் இதை பத்தின விஷயங்கள் வந்து பல பேரால ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயினில் இருக்கிற ஒரு வில்லேஜில் வந்து ஒரு கப்பல் வந்து 45 இயர்ஸாக தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா 1936 வந்து ஸ்பானிஷ் சிவில் வார் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருந்துருக்காங்க. இப்போ வந்து அங்கே யாருமே இல்லாத இடத்துல கூட ஒரே ஒரு கப்பல் மட்டும் விவசாயம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் 45 வருஷமாக இன்னும் அதே பிளேஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்கள பற்றின விஷயங்களும் வந்து இப்போ நிறையா பேரால் ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா துபாயில் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில், அதாவது அந்த ஃப்ளைட்ஸோட விங்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு 2 ஜெட் பிளைன்ஸ் வந்து பறந்துருக்கு. அதாவது என்னன்னா 4000 ஃபீட் ஹைட்டில் வந்துட்டு அந்த 2 ஜெட் பிளைன்ஸும் பறந்துருக்கு. அதாவது ஜெட் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு 4000 ஃபீட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான விஷயம். இந்த எமிரேட்ஸ்க்கு பக்கத்தில், எமிரேட்ஸோட விங்ஸ் பக்கத்தில் வந்து இந்த 4000 ஃபீட்டில் வந்து போன இந்த ஜெட் ரைடர்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாகவே வந்து பல பேரால் ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அந்த பற்றின ஃபோட்டோஸ் அண்ட் கமெண்ட்ஸ், அதை பற்றின ஃபோட்டோஸும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டனில் ஒரு குழந்தைக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து கேன்சர் செல் மாடிஃபிகேஷன், இப்போ வந்து டாப் ரிசர்ச்சில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கேன்சர் செல் மாடிஃபிகேஷன், ஜீன் எடிட்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ டாப்பாக வந்து ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிரிட்டனில் நடந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1 இயர் பேபிக்கு வந்துட்டு லுக்கிமியா கேன்சர் செல்ஸ் இருந்திருக்கு. அந்த கேன்சர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த இம்யூன் செல்ஸை வந்து மாடிஃபை பண்ணி அந்த இம்யூன் செல்ஸ்க்கு வந்துட்டு இப்போ அவங்க கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஜீன் எடிட்டிங் மூலமாக அந்த பேபியோட கேன்சரை வந்து முற்றிலுமாக ஒழிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒரு திருப்புமுனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதை பற்றின விஷயங்களும் வந்து பல பேரால் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சீனாவில் வந்து ஒரு அழியக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ், அதாவது ஒரு மரத்தை பற்றின போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1300 இயர்ஸ் ஓல்டான அந்த மரம் வந்து இப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்குது. அந்த ஸ்பீஷீஸோட சப்ஸ்பீஷீஸும் இப்போ வந்து அலைவாக இருக்குது, அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீஷீஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸஸ் சினென்சிஸ். இதுதான் இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயங்கள் வசந்த்.